நடந்த செகண்ட் பிரசிடென்ஷியல் டிபேட்ல யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு குழப்பத்துல இருந்த மக்களை தெளிவுபடுத்துற மாதிரி ஹிலரி பேசினாரா? டிபேட்டுக்கு முன்னாடி வெளியான பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு டேப் ட்ரம்ப் எந்த அளவுக்கு டிபேட்ல பாதிச்சது? அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் 2016. போன வாரம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒயிட் ஹவுஸ் நாட்டாமை ப்ரோக்ராம்காக அமெரிக்கா சேனல்ல இருந்து ஹேமலதா. போன வாரம் நடந்த 2வது பிரசிடென்ஷியல் டிபேட்ல 2 அதிபர் வேட்பாளர்களுமே ஒருத்தர் அவதூறா பேசுறதும் அவங்க பண்ண தப்ப மறுத்து பேசுறதுமாவே இருந்தாங்க. யூ ஆர் அன்ஃபிட் டு பிகம் அ பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்த நேரத்தை விட அதிகமா நேரம் எடுத்துக்கிட்டு பேசி அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே மக்கள் வெறுக்கிற ஒரு விவாதமா இது இருந்ததுன்னு கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. இமெயில் சர்வர் விவகாரத்துல நான் பிரசிடென்டா வந்தா ஹிலரிய ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்ல, ட்ரம்போட நாட்டை பிரித்தாள்ற கருத்துக்களும் வெறுப்பும் பெண்களை இழிவா நடத்துற ஆட்டிடியூடையும் தான் பேஸ்கெட் ஆஃப் டிப்ளோரபிள்ஸ்னு நான் சொன்னேனே தவிர ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸை நான் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ண 1 ஹவர்லயே நான் அப்பாலஜைஸும் பண்ணேன் அப்படின்னு ஹிலரி ரொம்ப ஆவேசமா பேசினாங்க. ரியல் எஸ்டேட் சட்டத்துல இருக்கிற வசதியை யூஸ் பண்ணதுனால தான் நான் இன்கம் டாக்ஸ் கட்டல, அந்த மாதிரி நான் கட்டாதது தப்புன்னா ஹிலரி ஏன் இந்த லால எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வரலன்னு கேள்வி எழுப்பினாரு ட்ரம்ப். அது மட்டும் இல்ல, ஹிலரியோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பணம் தர அவங்களோட பல நண்பர்கள் இந்த லாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனாலதான் ஹிலரி எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வரலன்னு ஹிலரியை தாக்கி பேசினாரு ட்ரம்ப். இஸ்லாமிய மக்கள் அமெரிக்க நாட்டுக்கு வரதை தடுக்கணும்னு நான் சொன்னதுதான் எக்ஸ்ட்ரீம் வெட்டிங் பாலிசின்னு ஹிலரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு ட்ரம்ப் சொன்னாரு. மாடரேட்டர்ஸ் ட்ரம்ப் பெண்களை இழிவா பேசின டேப் ரிலீஸ் ஆனதை பத்தி கொஸ்டின் எழுப்ப, அதுக்கு ட்ரம்ப் அது ஒரு லாக்கர் ரூம் டாக், அந்த மாதிரி நான் பேசினதுக்கு எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாரு. உண்மையான ட்ரம்ப் பெண்களை பத்தி எப்படி பேசுவாரு, பெண்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்றதுக்கு சாட்சி தான் இந்த வாரம் வெளியான டேப். இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒயிட் ஹவுஸுக்கு எப்படி பிரசிடென்ட் ஆக முடியும்னு ஹிலரி கேள்வி எழுப்ப, கிளின்டனால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளான 3 பெண்கள் கற்பழித்தவருக்கு ஆதரவாக வழக்கில் ஆஜராகி 12 வயது பெண்ணிற்கு எதிராக வாதாடியது ஏன் என ட்ரம்ப் எதிர்கேள்வி கேட்டார். ஆக மொத்தம் போன வாரம் நடந்த டிபேட்ல 2 வேட்பாளர்களும் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஆணித்தரமா பதில் கூறாம சமாளிச்சாங்கன்னே தான் சொல்லணும். அடுத்து வரப்போற 3வது பிரசிடென்ஷியல் டிபேட்டுக்கு முன்னாடி 2 வேட்பாளர்களை பத்தியும் என்னென்ன செய்திகள் வரப்போகுது, அது எந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகளை மாத்த போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது ஹேமலதா from அமெரிக்கா சேனல்.